பணம் நிறைய வச்சிருக்கவங்க பணம் கம்மியா வச்சிருக்கவங்கள எப்படி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க அண்ட் அந்த பணம் இல்லாதவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒன் ஆஃப் தி இன்ஸ்பைரிங்கான ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே நடந்திருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாகவே புதுசு. இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேமிங் எல்லாமே விற்கிற ஒரு லோக்கல் ஷாப் அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய கம்பெனியை அஃபிஷியலாக பப்ளிக் கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா 2020 இருந்து அந்த கம்பெனி பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் நிறைய லாசஸ் வந்து காட்டுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோவிட் பேண்டமிக் அண்ட் டிஜிட்டல் கேமிங். இது அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண நினைக்கிறேன் இந்த ஹெட்ஜிங் பண்ணுற ஃபண்ட் ஹவுஸஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ஷேரை கம்ப்ளீட்டாக ஷார்ட் பண்ணுறாங்க. இதுலேயே ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை கடன் வாங்கி ஷார்ட் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகுது. அண்ட் இந்த நியூஸை பற்றி நிறைய சோஷியல் மீடியா ஃபாரம்ஸில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபாரம் தான் ரெடிட் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்க இந்த வால் ஸ்ட்ரீட் பெட்ஸ்க்கான சப்ரெடிட். ஸோ இந்த நியூஸ் அங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. பிளான் என்னன்னா எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸுமே இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஸ்டாக் ஃபால் ஆக எல்லாரும் பர்ச்சேஸும் பண்றாங்க. இதனால மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கான செல்லிங் ப்ரெஷரை விட பையிங் ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால $20 வரைக்கும் விழுந்த அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ ஜனவரி 28, 2021 அன்னைக்கு $480 பர் ஷேருக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இது அந்த கம்பெனியை ஷார்ட் பண்ண ஃபண்ட் ஹவுஸுக்கு பெரிய நஷ்டத்துல போய் விடுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இன்டர்நெட்ல அகைன் வைரல் ஆகுது. அண்ட் இந்த விஷயம் ஒரு கான்ட்ரவர்ஷியலையும் கிரியேட் பண்ணு. அண்ட் இந்த விஷயம் டிமாட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ற புரோக்கர்ஸோட காதலையும் போய் சேருது. இந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த புரோக்கரேஜ் ஃபார்மும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரேடிங் ஆப்ல இந்த பர்டிகுலரான இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களால வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடிட்டியை வந்து ஸ்டாப் பண்றாங்க. இந்த பேனை எதிர்த்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ப்ரொடெஸ்ட்டை ஒன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல February 2021 இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகுது. அண்ட் ஜட்ஜ் வந்துட்டு எந்த புரோக்கர்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல பேன் பண்ணாங்களோ அவங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. யாரை கேட்டு இந்த பேனை நீங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இன்சிடென்ட் மக்கள் மத்தியில வந்துட்டு பயங்கரமா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க எப்படி உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாமே இந்த பேன் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயுமே ஒரு லா சூட்டை இந்த கேம் ஷாப்போட CEO ஃபைல் பண்றாரு. அண்ட் அதுல அவர் ஜெயிக்கவும் செய்யறாரு. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு மெனிபுலேட்டிவா இருக்கு அண்ட் ஏன் டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் இந்த கொஸ்டின் வந்துட்டு எழுப்பப்படுது. இந்த வெற்றி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மத்தியில பெருசா பேசப்பட்டுச்சு. நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணிட்டு இந்த கம்பெனிக்கான பொட்டன்ஷியல் இவ்வளவு இல்ல, இதை ஷார்ட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குன்னு வெளியே நியூஸ் ரிலீஸ் பண்ணி இருந்தாலும் இந்த கம்பெனி அந்த அளவுக்கு யாருமே அகைன் அக்ரெசிவா ஷார்ட் பண்ணவும் விருப்பப்படல. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.